இந்தியாவுக்கு அன்வி பர்த்டேக்காக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏர்போர்ட் கிளம்பிட்டுருக்கோம். கார் சீட்காக தான் நாங்கள் புக் பண்ணதே இந்த இது. இல்லைன்னா நாங்கள் ஊபரில் புக் பண்ணி போயிருப்போம். நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. மூணு பேர் தான் நாங்க. நீங்க பஸ்ல போகும்போது தேவையில்லை. நான் பஸ்ல போனது இல்லைன்னா போலாம். மற்ற நீங்க இந்த பேபி சீட் எல்லாம் பேபி சீட் எல்லாம் அது கரெக்ட் தான். எங்களுக்கு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் டிராவல் பண்றோம். ஒரே பேபி சீட் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கரெக்ட். இல்லைன்னா உங்களோட ஒன் பேபி சீட் எடுத்து யூஸ் பண்ணுவோம். நாங்கள் எங்கேயா போகிறோம். அண்ணி ஃபாரின் போறா. அண்ணியோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப். ஃபாரின் ஃப்ளைட் ஃபாரின் கலக்குறீங்க மேடம். ஒரு வயசு போடுவாங்களா? ஒரு வயசு ஆயிடுச்சுடா. ஆகலடி. இன்னும் 4 நாள் இருக்கா? என்ன 8 நாள் இருக்கு. ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டோம் நாங்கள். கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு, பின்னாடி கொஞ்சம் லக்கேஜ் இருக்கு, ஒரு பெரிய லக்கேஜ் இருக்கு. எவ்வளோண்ணா? 160. ஸோ இவ்வளோ லக்கேஜ் இருக்கு. ரெண்டு எடுக்கணுமோ? இந்த ட்ராலிக்கு வேற $5 பே பண்ணோம். 2 ட்ராலி வேறையா $10 ஆயிடுச்சு இந்த ட்ராலிக்கு மட்டுமே. இந்த கடை நான் கொடுத்துட்டு வந்துடலாமா? நீங்கள் வச்சு போயிட்டு செக்கின் போடுற வரைக்கும் என்ன பிரச்சனை? இந்த செக்கின் போட்டுடலாமா? அங்கே எடுத்துக்கலாம். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ளைட் வந்து கிளம்ப போகுது. ஃபைனல் இது கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னி ஃபைனலி ஃப்ளைட் ஏற போகிறா. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏற ரொம்ப லேட்டாக வந்து ஏறணும். ஆக்சுவலி ஃப்ளைட்டில் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஏறணும். ஸோ ரொம்ப அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. எங்கள் கூட 2 ஆண்டி வராங்க, 2 பேரும். ஸோ அவங்கள வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டோம். அன்விக்கு பாருங்க ஒரே அழுக. ஸ்டார் அப்படி என்ன பண்ணுறாங்க பாருங்க. சீட் பெல்ட் போட்டு கமக்கமாக உட்காந்துருக்கு. பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்கலாம் ஏர்போர்ட் வந்த பிறகு, டைம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு டைம் கூட இல்லை. 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. ஹலோ சொல்லுங்க. சந்துரு இவ்வளோ நேரம் ஒரே சீட் பெல்ட்டை 2 பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஏர் ஹோஸ்ட் வந்து சந்துருக்கு தனி சீட் பெல்ட்டு, அதோட அட்டாச்மெண்ட் வந்து அன்னைக்கு தனி சீட் பெல்ட்டு. இது இந்த மாதிரி ஆமாம். சந்துருக்கு தனியாக இருக்குது பாருங்க. கையடி சந்துருக்கு தனி, அன்விக்கு தனி. ஸோ 2 சீட் பெல்ட் வந்து இருக்கு. இப்போ அன்வி மேடம் பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் பால் குடிக்கிறாங்க. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நடு கடலில் போயிட்டு வண்டி. மேடம் மட்டை ஆயிட்டாங்க.
கட்டு கட்டு கட்டு. வேக்சினேட் எப்படி தான் இருக்கு. சாப்பாடு எடுங்க, என்ன வேணும்? வேக்சினேட்ல படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அன்வி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அங்க ஒரு குழந்தை அப்படியே டர்ன் பண்ண பாக்குது. The same issue. என்ன பண்ணுது இது? சக்சஸ்ஃபுல்லி வந்து 8 hours ஜர்னி முடிஞ்சிச்சு. ஃப்ளைட்ல தயிர் சாதம் சாப்பிட்றேன் நீ? தயிர் சாதம் சக்ஸஸ்ஃபுல்லி நாங்கள் வந்து சிங்கப்பூரில் லேண்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 35 minutes லேட்டு டிலே. லேட்டுனா வந்து வேலையை சுற்றிட்டே இருந்துச்சு. பயந்துட்டோம் திருச்சியில் ஆன மாதிரி ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து லேண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ராலருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லெமன் ரைஸ், சிக்கன் ஃப்ரை, பொரியல், கேரட் பொரியல். ஃபைனலி சென்னை வந்து இறங்கியாச்சு. சென்னை வந்து உட்காந்துருக்கோம், இறங்கல இன்னும். அனி அனி உய் என்ன பார்க்குற நீ? ஒரே அழுக. கொக்கமெல்லாம் காமிச்சாதான் அது அப்படியே போட்டு விட போயிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாமே முடிச்சுட்டு இப்போதான் வந்து ஏர்போர்ட் வெளியே போயிட்டு இருக்கோம். ஒரே தொந்தரவு, ஒரே கஷ்டம். லக்கேஜை காமி, எவ்வளோ லக்கேஜ் வச்சிருக்கோம். என்ன செய்ய அது இல்லாமல் இதில் வேற இருக்கு. இதில் வேற எக்ஸ்ட்ரா ஹேண்ட் லக்கேஜ். எக்ஸ்ட்ரா என்ன ஹேண்ட் லக்கேஜ். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, வைத்து வைத்து நானும் அறிகிறதோ, கத்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ, கண்ணே இனி ஒரு போதும் பிரிவே இல்லை நெஞ்சே, நீ ஒரு கோடி தாயின் கீழே உறவெல்லாம் உறவாதோ,
துறையில்லை யுத்தம் புரிகிற மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை வாயெழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் பூக்க மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை யுத்தம் புரிகிற மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை வாயெழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் அப்பா பாத்துக்கோல சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்த வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணே இனியொரு போதும் பிரிவே நல்லா மார்க்கெட்டுனா
பாய் சொல்லம்மா. பாய்மா. பாய் டாடி. பாய் பாய். பாய் கிளம்புங்க. நான் நெக்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு கிளம்பாரு இருந்துரும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க அடுத்த நட சீக்கிரம் வாங்க. பாய் பாய் பாய். ஆமாண்ணா. Bye, 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 bye. Lines கொடுத்து. Bye, bye. All the best. என்னக்கு சொல்றேன்? Kinara. என்ன பண்றது சொல்லுங்க. Bye. अम्मी अम्मी जल्दी जल्दी अम्मी इधर जल्दी अम्मी जल्दी கார் நிக்குதுல அந்த கார் நிக்குது. இந்தியா போயிட்டு அதுக்கப்புறம் சிட்னி வந்தாச்சு. சிட்னி வந்துட்டு இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே சிட்னியில். ஏதோ யாரோ வீட்டுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அன்னைக்கு மொட்டை போட்டாச்சு. மொட்டை பாப்பா சுற்றுது பண்ண கீழே. மொட்டை பாப்பா ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருந்தாங்க வீட்டில். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கிளம்புனாங்க. நாங்கள் நேற்று வந்தோம். ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் நேற்று காலையில் நேற்று 5ஆம் தேதி காலையில் ஜனவரி 5ஆம் தேதி காலையில் வந்தோம். ஸோ நேற்று ஃபுல் டே தூக்கத்திலே போயிடுச்சு. இன்றைக்கி தான் எழுந்திரிச்சு நார்மல் லைஃப் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நாங்கள் திருச்சி போயிருந்தோம். அண்ணி இருந்தாங்கல்ல, பாப்பா பிறக்கும் போது நான் காமிச்சிருப்பேன் அவங்கள. இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போது தான் காமிச்சிருப்பேன் அவங்கள. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ கேர்ள் பேபி தான். மலேசியாவில் பிறந்துச்சு பாப்பா. அழகாக க்யூட்டாக இருக்க பாப்பா. ஸோ பாப்பா காட்ட முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த பாப்பா வந்து இந்தியா வந்தாங்க. அவங்க திருச்சி வந்தாங்க. திருச்சி தான் அந்த அண்ணனோட நேட்டிவ். ஸோ அவங்க போய் பாப்பா பார்க்கணுன்னே சொல்லிட்டு நாங்கள் திருச்சி போயிட்டு பார்த்தோம். நாங்கள் கிஃப்ட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் ரிட்டனாக வந்து அன்விக்கு அவங்க பர்த்டேக்காக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் வந்து இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய டெய்லி ஊராக சுற்றிட்டே இருந்தோம். நிறைய வெக்கேஷன்லாம் போகல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகல, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது தான் சொல்கிறேன். டெய்லி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு யாருன்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஸோ ஃபுல்லாகவே 1.5 மாதம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போச்சு. அப்புறம் பாப்பாவோட பர்த்டே எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்த பிறகு இனிமேல் தான் ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இவங்க வந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து அன்விக்கு வாங்கி கொடுத்தது இது. இது அப்படி க்யூட்டான ஜிம்கி கிட்டி அழகாக இருக்கும் பாப்பாவுக்கு போட்டால்.